சுய விளம்பரம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். பிலிப்பியர் 2:8. ஒரு முறை ஒருவர் தன்னுடைய விசிட்டிங் கார்டை எனக்கு தந்தார். அதனை வாசித்ததும் ஆச்சரியமாய் இருந்தது. ஏனென்றால் அந்த விசிட்டிங் கார்டு பெரும்பான்மை இடத்தையும் அவர் படித்து பெற்றிருந்த பட்டங்களின் பெயர்களை ஆக்கிரமித்திருந்தது. இவ்வளவு விஷயங்கள் படித்திருக்கிறாரே என்பது ஒரு ஆச்சரியம். தான் படித்த சின்ன ஒரு படிப்பு கூட பிறருக்கு தெரியாமல் போகக்கூடாது என்று அவர் காட்டியிருந்த கரிசனை அதைவிட ஆச்சரியமான விஷயம். சிலரிடத்தில் பெருமைக்குரிய சில கல்வி தகுதிகள் இருப்பது மதிக்கத்தக்கதே. ஆனால் தங்களை பெருமை பாராட்ட அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற பிரயாசம் அவர்களை தாழ்வாக நினைக்க செய்துவிடுகின்றது. எத்தனை கல்வி தகுதிகள் இருந்தாலும் தாழ்மை என்ற பண்பு இல்லாமல் போனால் அது ஒரு பெரிய தகுதி குறைவே. உலகத்தில் வேறு யாருக்கும் இல்லாத மிகப்பெரிய தகுதி நிலைகளோடு வந்தவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் அவர் தாம் எவ்வளவு உயர்ந்தவர் என்பதை எல்லோரும் அறிவிக்க ஆர்வம் காட்டாமல் தாழ்மையுடன் வாழ்வதே எல்லோருக்கும் காண செய்தார். அவர் தேவனுக்கு சமமாயிருந்தும் தம்மை தாமே தாழ்த்தினார். அப்போஸ்தலனாகிய பவுல் அக்கால சூழ்நிலையில் மதிப்பிற்குரிய பல பட்டங்களை சூட்டி கொண்டிருக்கலாம். அந்தஸ்தான சில விஷயங்கள் தன்னோடு இருப்பதை பிறர் அறிய செய்ய அதிகமாக பிரயாசப்பட்டிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவை மிகப்பெரிய மேன்மையாக எண்ணி மற்ற யாவற்றையும் குப்பை என கருதினார். பிலிப்பியர் 3:8-11. நம்மை குறித்த சரியான தகவல்கள் பிறருக்கு தேவையே. அதே வேளையில் நம்முடைய உயரத்தை பிறர் அறிய அதிக பிரயாசம் கொள்ளும்போது நாம் தாழ்மையுடையவர்கள் அல்ல என்ற தகவலும் வெளியே போய்விடுகிறது. நாம் பிறருக்கு கொடுக்கும் தகவல்கள் மூலம் நாம் நம்மை மிக உயரமாக தோன்ற செய்ய முயற்சிக்க கூடாது. ஏனென்றால் அறிவு சார்ந்த பல உயர்வுகள் இருந்தாலும் தாழ்மை என்ற பண்பு சார்ந்து செயல்படாவிட்டால் அவை மேன்மையை தக்க வைக்க உதவாது. சிந்தனைக்கு: பெருமை ஒரு வியாதி, தாழ்மை ஒரு அழகு. உனக்கு அவசியமானதை தெரிந்து கொள். ஆமேன்.